சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறைகளின் கீழ் மாணவர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நேஷனல் ஈவெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஸ்டேடியமில் நடந்திருக்கு. ஆனால் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மாணவ மாணவிகள் எழுச்சியோடு, உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, சிரித்த முகத்தோடு, ஆரவாரத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா மிகவும் அதிகமான நாட்களுக்கு பிறகு இவ்வளவு எழுச்சியான மகிழ்ச்சியான முகங்களை இந்த ஸ்டேடியத்தில் நான் பார்க்க வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அரசு மற்றும் நிதி உதவி பெறுகின்ற இல்லங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்ச்சுரல் கலை நிகழ்ச்சிகள் இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து 183 அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகின்ற இந்த ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் நடைபெற்ற மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நிறைவு விழா பெற்றுள்ளது. பள்ளிகளில் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவில் தெரிவித்துள்ளார். முதல்வர் எங்கு சென்றாலும் மாணவர்கள் அவரை அப்பா என்று அழைக்கிறார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் வீரர்களாக முன்னேற ஒரு அண்ணனாக துணை நிற்பேன் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகளின் கீழ் நடைபெற்ற விழாவில் நிறைவு பெற்றுள்ளது. இதில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் வீரர்களாக முன்னேற ஒரு அண்ணனாக துணை நிற்பேன் என தெரிவித்துள்ளார்.